ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்டா எங்கள் சுபிதாவுக்கு நாளைக்கு வந்து கல்யாணம். இன்றைக்கி வந்து அரிசி அள்ளி போடுறாங்க, காப்பு கட்டுறதுன்னு மாமா வீடு தான் காப்பு கட்டுவாங்களா, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அம்மாச்சி தாத்தா எல்லாருமே அப்படியே எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் இது என்னோடய தங்கச்சி, இந்த பிள்ளை நேத்தியே வந்துட்டோம்ல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு. ஹாய் சொல்லு பாவி. நீ வந்து நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா நாளைக்கு நைட்டே கிளம்பிடுவாள். எங்கள் ஹைர் வந்து தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருந்தா நான் அப்போதே தூக்குனேன். சரி அப்படியே தோளில் தட்டி கொடுத்துட்டு போயிடலாம்னு எந்திரிச்சிட்டா. சரி வாங்க போடலாமா? நீ வா, அவன் வந்து அமுக்கணும் வண்டியில். என் தம்பி வந்து இப்போ வந்து கிளம்பிட்டியான், வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோ வந்து காப்பு கட்டுறது, அரிசி அள்ளி போடுறது, பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளையும் உள்ளூர் தான். ஏண்டா ரேடியாவும் உள்ளூருக்குள்ளே படிக்கும் அவங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். மணி எத்தனை ஆயிருக்கு? மணி எத்தனை பவி? மணி கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக 12:30 எங்கள் வீட்டில் வந்து கிளம்புனோம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டோமா? அம்மா வீடா? ஆமாம். உங்கள் வீடுன்றது உங்கள் அம்மா வீடா? ஆமாம். எங்கள் வீடு வந்து இப்போ எங்கள் அம்மா வீடாக மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எப்படி அங்கே போனோம்னா ஒரே ரேடியோ சத்தமாக இருக்கும். வீடியோஸ்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோமா, ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்னண்டா பூ வந்து மறந்து பிடிச்சிலே வச்சுட்டு வந்துட்டான். மறுபடியும் கச்சராம்பட்டிக்கு போகிறோம். கீழையூர் வரைய வந்து மறுபடியும் கச்சராம்பட்டி கிளம்புறோம் பூ எடுக்கிறதுக்காக. இவ்வளவும் காரணம் என்னோட தம்பி. அவன் தான் எடுத்து பூ வாடி போயிரும்னு பிடிச்சிக்கல வச்சு. ஏன்னா 10 நிமிஷத்தில் வாடி போயிருமா பூ. ஞாபகத்தே அது பிரிட்ஜில் எடுத்து வச்சதே நான் பார்க்கல. இல்லைன்னா சொல்லியிருப்பேன். எடுத்து வச்சதே நான் பார்க்கல. சரி விடுங்க. பண்ணாத வெயில் செம்ம வெயிலாக போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்த்தே அட்டைப்பட்டி வந்திருக்கு. நீ எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். இருந்தாலும் பெட்ரோல் தானே வேஸ்ட் ஆகுது. பெட்ரோல் விலையும் ஏற்றிட்டாங்க. தெரியல, அப்புறம் போடுவாங்கல்ல வண்டிக்கு. பெட்ரோல் விலை 120 ரூபாய் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வேஸ்ட்டாக அவ்வளோ தூரம் வந்து திரும்பி போய்கிட்டு இருக்கோம். அதான் நினப்பு வர எங்கிட்ட வரையில் நினைப்பாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். என் தம்பி போய் பூ எடுக்க போயிட்டியான். இப்போ வந்து என்னோட தங்கச்சி, என்னோட ஹைராங்கம்மா ஹைரு வந்து பால் குடிச்சிட்ருக்கா. என்னோட க்யூட்டான பைப் படுத்துறாம என் ஃபோனில் தாம்மா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா அப்படி பண்ணுற? பூவதையும் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டு போனேன். அதுக்கு பாருங்கள் என்னன்னது கேட்குதுண்டு. சரி பரவாயில்ல, என் தம்பி போய் எடுத்து வரட்டும். என் ஹைரா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. 2 ரவுண்டு போயிட்டு வந்தா. இங்கே பாருங்களே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களே என் தங்கச்சி வாங்கிட்டு வந்த பொம்மை அழகாக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொம்மையை. ஹையர் ஒசரந்தே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக என்னோடய பாப்பா ஒசரந்தே இருக்குது இந்த பொம்மையும். அதனால சரின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். அச்சோ நீ வாட்டுக்கு உட்காந்துக்க தங்க குட்டி. அச்சோ இங்கே பாருங்க எப்படி க்யூட்டாக உட்காந்துருக்குண்டு. அட பாரதி ராஜா 120. அதுனா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் தூக்கிட்டு வந்துருக்கு பண்ண. ஒரு வழியாக பூவை எடுத்துகிட்டு வந்துட்டியா என் தம்பி. எங்கள் அங்கே சித்தி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ அங்கே போய் ஞாபகம் வருது. இங்கெல்லாம் ஞாபகம் வராமல். பாரதி இந்த பொம்மை க்யூட்டாக இருக்குல்ல, தண்ணி வச்சுக்க. ஹைராவுக்கு பதிலாக வச்சுக்க. ஆமாம், ஹைரா குட்டிக்கு வாங்கிட்டு அந்த பொம்மை க்யூட்டாக இருக்குது பார்க்க.
இப்போ வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் ஹையரும் சேரில் உட்காந்துட்டாங்க. வெளியிலே களத்தில் உட்காந்துருக்குறோம். என் தம்பி வந்து இலை அறுத்துக்கிட்டு இருந்தியானா. எங்கள் சித்தப்பாவும் மாமாவும் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்ச எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ வந்து காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதே என் ஃப்ரெண்ட்ஸ் நைட் சாப்பாடுக்குதே சமைச்சிருக்கிறாங்க. ரசம், சாம்பார், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி இது எனக்கு தங்கச்சி, எங்கள் சித்தி மக சுபிதா, அதுக்கப்புறம் அது அஜி, எங்கள் ஐஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. என் பவித்ராவும் இல்லை வச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மஞ்சள் துணி கிழிச்சு வந்து காப்பு கட்டுறதுக்குதே என் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அரிசி எள்ளி போடுறதுக்கு வந்து பானை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் தடையை வந்து இந்த பானையில் வாயில் கட்டுவாங்க. இந்த கட்டியிருக்காங்கல்ல மஞ்சள் துணி போட்டு அதில் தடை மஞ்சள் கிழங்கு எல்லாம் வச்சு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் சடங்கு கழிக்கிறதுக்காக வெளியில் நிற்க வச்சுருக்கோம். டைமிங் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் வர சொன்னாங்களா. பார்த்தா இன்னும் 4 நிமிஷம் இருக்கா நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்காகவே என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங். 1 நிமிஷமானாலும் 1 நிமிஷம் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மாலையவே போட்டாங்க. நாங்கள் கூட சும்மா போடுங்க அதெல்லாம் ஒன்றுமில்ல அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் கரெக்டான டைமிங்கில் தான் பொண்ணு முடியும். எங்கள் பெரிய மாமா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க தான் மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாலை போட்டு எங்கள் அஜி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காள். ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்லிவிட்டு மாலை போட்ட மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் போதராஸ் மாமா போட்டாங்க மாலை சுபிதாவுக்கு. அதுக்கப்புறம் தான் என்னோடய வீட்டுக்கார் போட்டாங்க. ஏண்டா அவங்களுக்கு வந்து இவங்க வந்து அண்ணன், எங்கள் தாத்தாவோட அண்ணன் மையன் இவங்க. அதனால இவங்களை வந்து ஃபஸ்ட்டு போட சொன்னாங்க. இப்போதே என்னோடய வீட்டுக்கார் வந்து போடுறாங்க மாலை. இன்றைக்கி நாள் ரொம்ப ஜாலியாக போச்சு. Thank you.
சின்ன சின்ன தூக்கி போடுங்க காய். நானும் அப்படித்தான் நினைச்சேன். சிபி ஒரு வழியாக கிளம்பிட்டாலையா?
சிரிதாக்கு சிரிப்பா யாருப்பது அர்ச்சனா இங்கல வீடியோ பாப்பா போன உள்ளடு ஃபுல்லடு குடிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்குல்ல போதும். களத்துல என்னப்பா என்னப்பா ஹைரா ஹாய் சொல்லு. என்னோட தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காந்துருக்குறாங்க. இப்போ வந்து எல்லாருமே சீர் கொண்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்மிதா ரொம்ப ஹாப்பியாக இருந்தால அதனால ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலையாக என்ன பார்க்கணும், சீரை கொண்டு அவங்க வீட்டில் இறக்கணும். சீரை கொண்டு வீட்டில் இறக்கணுன்னா சாப்பிட்டோன்னா கல்யாண வேலை வந்து சாப்பிடையே உட்காந்தாச்சு. என் தம்பிக்கு மட்டும் நிறையா சிக்கன், ஏண்டா என்னோட ஃப்ரெண்டு. இங்கே பாருங்கள், எங்களுக்கெல்லாம் 2 பீஸு. இதுவரை பயமாக இருக்குது சாப்பிட்றது. ஏன் பஸ்ஸில் அழுது. என் தங்கச்சி வந்து சாப்பிட்டு சென்னைக்கு போகிறாங்க, எப்படின்னு தெரியல. நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பிடுவாள் ஊருக்கு. சென்னைக்கு